ಗುಡ ವಿಷ್ಣು ಗುಡ ದೇವೋ ಮಹೇಶ್ವರಗ ಗುರು ಸಾಕ್ಷಾ ಪರಬ್ರಹ್ಮ ಲಕ್ಷ್ಮೀ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಗ. Thank you. சூப்பர். நான் பாடுவேன் பாடிட்டுமாயா? நான் பாடுவேன் அங்கிள். ஒன்பதரு தேனும் மணி கசிவாகி ஒன்கடலில் முதத்துணர்பூரி இன்பரசத்தேன் பருகி பலகாலும் எந்த நோயிற் காதர உச்சருள்வாயே தம்பிதனை காகவனத்தனை ஓனே தந்தை வளத்தாளர் உள்கை கனியோனே அன்பதமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே எந்த நோயிற் காதர உச்சருள்வாயே ஐந்து கரத்தானை முக பெருமாளே. என் பேர் சாய்ராமன். எங்க அப்பாவோட பேர் கார்த்திகேயன். எங்க சொந்த ஊர் ஆத்திக்காடு தெக்கூர். என்னோட பேர் நித்திய கல்யாணி சோமசுந்தரம். ஊர் பாகனேரி. இப்ப நான் பிரசன்ட் மதுரையில இருக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கணபதியே நீ வந்திடுவாய் குணநிதியே அருள் தந்திடுவாய் கணபதியே நீ வந்திடுவாய் குணநிதியே அருள் தந்திடுவாய் உம்பர் தரு தேனுமணி கசிவாகி உன் கடலில் தேனமுதுணர்வூரி இன்பரசத்தை பருகி பல காலம் எந்த நோயிற் காதர உற்றருள்வாயே தம்பி தனக்காக வனத்தனை ஓனே தந்தை வளத்தால் அருள் கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே கணபதி வந்திடுவாய் குணநிதியே அருள் தந்திடுவாய் கணபதியே நீ வந்திடுவாய் குணநிதியே அருள் தந்திடுவாய் இன்பரசத்தை பருகி பல காலும் எந்த நோயிற் காதர உற்றருள்வாயே இன்பரசத்தை பருகி பல காலும் எந்த நோயிற் காதர உற்றருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தேங்க்யூபா. ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா பாடினீங்க. நன்றி அண்ணே. தம்பியும் நல்லா பாடினாங்க. முருகனை வச்சுதான் நம்ம குலமே இருக்குப்பா. பழனி ஆண்டவர் தான் எல்லாருக்கும் வழி நடத்துறார், வாழ்க்கையை கொடுத்திருக்கார். வணக்கம், என் பேர் பழனியப்பன். இந்த டேலி கிளாஸ்க்காக அண்ணனும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் கேக்குதுல்ல? குட். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு டேலி நம்மளோட இன்னைய செக்ஷன்ல என்ன பார்க்க போறோம்னா, டேலி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி டேலி படிக்கிறதுனால பயன் என்ன, மூணாவது எப்படி டேலிக்குள்ள போகணும், எப்படி வெளியே வரணும்,
இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் யூசர்ஸும் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டேலி இன்ஸ்டால் பண்றது எப்படிங்கறது பார்த்துருவோம். சரியா? ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்க கூகுள்ல இப்போ டெஸ்க்டாப் இருக்கும். அதுல www கூகுள் ப்ரௌசர் ஏதாவது ஓபன் பண்ணிட்டு tallysolution.com அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். கூகுள் சம்டைம்ஸ் இது மாதிரி கொடுத்ததுன்னா இதையும் கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுதான் டேலியோட சைட்டு. வணக்கம்மா. வணக்கம். இந்த ஓகே, இந்த டேலியோட சைட்ல டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல எல்லாருக்குமே தெரியுதா? இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க 2 ஆப்ஷன் உங்களுக்கு தெரியுது. டாலி பிரைம் ரிலீஸ் 6.2, டாலி பிரைம் எடிட் லாக்னு வருது. நம்ம எடிட் லாக் இன்னைக்கு பார்க்க போறது இல்ல. இந்த டாலி பிரைம் 6.2 இத டவுன்லோட்னு கிளிக் பண்ணுங்க. இதுல நியூ யூசர்னு ஒண்ணு இருக்கு. அந்த நியூ யூசரை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க setup.exe ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகுது. ஓகேயா? இந்த கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஷோ ஃபோல்டர்னு கொடுத்தீங்கன்னா இந்த செட்டப் ஃபைல் எங்க இருக்கோ அந்த லொகேஷனுக்கு போயிடும். கிளியரா? இப்ப கேக்குதாம்மா? ஹலோ, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க பேசலாம். நம்ம இன்ஸ்டலேஷன் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா பேசலாம். ஓகேயா? அது வரைக்கும் அந்த மியூட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. கிளாரிட்டி அப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, கண்டினியூ பண்ணிட்டோம்ல? இந்த setup.exe ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதே மாதிரி ஒரு மெசேஜ் வரும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் நியூன்னு ஒரு ஆப்ஷன் தெரியும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டால்னு இதுல 3 கான்ஃபிகரேஷன் இருக்கு. மோர் ஆக்ஷன் இருக்கு, இன்ஸ்டால்னு ஒண்ணு இருக்கு. அந்த இன்ஸ்டாலை கிளிக் பண்ணுங்க. எல்லாச்சு நான் ஒரு ஃப்ளோல சொல்லிடுறேன். அப்புறம் வரிசையா கேட்டுலாம். நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். இன்ஸ்டால் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே ஸ்டார்ட் டேலின்னு ஒன்று, இந்த டாலி பிரைம்ங்கிற இந்த எஜுகேஷன் பிரைம் இந்த ஸ்கிரீன் வந்துருச்சுனாலே நம்ம இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். கிளியரா? இந்த இன்ஸ்டலேஷன் இந்த ஸ்கிரீன் வந்ததுக்கு அப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல டாலி பிரைம் எஜுகேஷன் இருக்கும். இதோட இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் இப்போதைக்கு பார்க்க போற செக்ஷன். ஓகேயா? நான் ஒன்ஸ் அகைன் இதே தான் மறுபடியும் சொல்றேன். மறுபடியும் பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் www.tallysolution.com இந்த வெப்சைட் டைப் பண்ணீங்கன்னா சைட் ஓபன் ஆகும். இந்த சைட் ஓபன் ஆகும். கிளியரா? இதுல ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல டவுன்லோட்னு ஒரு பட்டன் இருக்கு. அந்த டவுன்லோட கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி 2 செக்ஷன் ஓபன் ஆகும். டாலி பிரைம் ரிலீஸ் 6.2, டாலி பிரைம் எடிட் லாக் 6.2. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதை பார்க்க வேண்டாம். நம்ம டாலி பிரைம் 6.2 மட்டும் டவுன்லோட் கிளிக் பண்ணுங்க. இதுல நியூ யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த நியூ யூசர் கொடுத்தீங்கன்னா அந்த setup.exeங்கிற ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். ஸோ நம்ம டவுன்லோட் ஆன லொகேஷனுக்கு நம்ம போகணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா ஷோ ஃபோல்டர்னு ஒரு பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஷோ ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா அந்த டவுன்லோட் ஆன ஃபைல் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா
எஸ் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் நியூன்னு கொடுக்கணும். அதை என்டர் தட்டிட்டு இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட். ஸ்டார்ட் டாலி பிரைம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க டாலி பிரைம் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அர்த்தம். ஓகேயா? இது வரைக்கும் தான் நான் இப்ப சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இப்ப வந்து சப்போஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஸ்கிரீன்ல டாலி ஒர்க் ஆகல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இங்க டாலி உங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் எடுத்துக்கங்க. அதுல ரைட் பட்டன் போட்டு ப்ராப்பர்ட்டின்னு போடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டின்னு போட்டீங்கன்னா இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் தெரியும். இதுல 32 பிட்டா 64 பிட்டான்னு உங்களுக்கு தெரியும். 32 பிட்டா இருந்தால் பிரைம் ஒர்க் ஆகாது. 64 பிட் ஓஎஸ்ஆ இருந்தாதான் பிரைம் ஒர்க் ஆகும். நம்ம கிட்ட 32 பிட் தான் இருக்கு அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கிட்ட இருந்ததுன்னா டாலி பிரைம் நம்ம டாலி ERP9 இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சரி. சிக்ஸ்டி ஃபோர் 32 எங்க போய் பார்க்கணும்னு தெரியும்ல? மை கம்ப்யூட்டர் போகணும். மை கம்ப்யூட்டர்ல ரைட் பட்டன் போட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணீங்கன்னா அதுல சப்போர்ட்டிங் 64 பிட் ஆர் 32 பிட் அதுல தெரிஞ்சிடும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. பிட்டா? இல்ல உங்க இதுல என்ன இருக்குன்னு பாத்துக்கங்க. பிட் இருக்கு. 64 பிட்டா இருந்தா நீங்க பிரைமே இன்ஸ்டால் பண்ணுங்க. 32 பிட் இருக்கவங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். எல்லார்கிட்டயும் 64 பிட் இருந்தா ஓகே. ஒரு செகண்ட். 64 பிட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அடுத்து? இல்ல ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு 2 மினிட்ஸ் டைம் மட்டும் கொடுக்கலாம். 64 பிட் நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருங்க. www.tallysolution.com போங்க. அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் setup.exe டவுன்லோட் ஆயிரும். அந்த setup.exe கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் நியூ கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே அண்ணே, அதுல வந்து ஸ்டூடெண்ட் பிசினஸ் மாதிரி வருது, என்ன பண்ணுவாங்க? அதுல ஸ்டூடெண்ட்னே கொடுங்கண்ணே. ஸ்டூடெண்டே ஓகே. ஹலோ அண்ணே, சொல்லுங்க. இந்த டாலி பிரைம் சொல்யூஷன் சொல்ல கொடுத்தா இந்த மாதிரி வருது பேஜ். இல்ல, நீங்க டாலி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட்னா வேண்டாமா? www.tallysolutions.com அதுதான் போட்டா. இந்த கரெக்ட் தான்மா. அந்த ஸ்கிரீன்ல ரைட் ஹேண்ட் சைடு கார்னர்ல டவுன்லோட் இருக்கு பாரு, அத கிளிக் பண்ணுங்க. ஓகே 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 थैंक यू. கத்திட்டா மட்டும் சரியா? ஹலோ, அந்த 32 and 62 பிட் செக் பண்றது ஒன் மோர் டைம் சொல்றீங்களா? சொல்றேம்மா. நீங்க மை கம்ப்யூட்டர் போங்க. மை கம்ப்யூட்டர் போயிட்டு அந்த கம்ப்யூட்டர் மேல வச்சுட்டு ரைட் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா அதுல ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல சிஸ்டம் டைப்னு இருக்கு. அதுல 64 பிட் ஓஎஸ்னு இருக்கு, 32 பிட் ஓஎஸ்னு இருக்கு.
உமா ஸ்ரீமா, என்ன டவுட்மா? அண்ணா கேட்டுட்டேண்ணே, எனக்கு ஓகே. கேட்டீங்களா? ஓகேம்மா. 64 பிட். அப்ப நீங்க டாலி பிரைம் வெறும் www.tallysolution.com போயிட்டு அங்க ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல டவுன்லோட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிடலாம். எனக்கும் 64 இருக்கு. நீங்க வெறும் ஸ்ட்ரைட்டாவே 64 இருக்கவங்களுக்கு எல்லாமே வெறும் டாலி வெப்சைட் போயிட்டு ரைட் ஹேண்ட் சைட் டாப்ல டவுன்லோட்னு எல்லோ கலர்ல இருக்கும். 32 பிட் இருக்கவங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். யாருக்கு 30? சொல்லுங்கம்மா. அண்ணா நான் இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு 8:30க்கு நான் டவுன்லோட் பண்ணிட்டு உங்ககிட்ட டவுட் இருந்தா கேட்டுக்கலாம் அந்த செஷன்ல. ஓகேம்மா. ஓகே. இது ஸ்டோரேஜ்ங்கிறது கெபாசிட்டி ஆனே ஸ்டோரேஜ் ஆனே இல்லண்ணே 32 பிட். இப்ப வந்து டேட்டா ரீடபிள்ண்ணே. 32 பிட்டா ரீட் ஆகும், அது 64 பிட்டா ரீட் ஆகும். அதனால பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்ண்ணே. நம்ம வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து ஹியூஜா ரீட் பண்ணி வச்சுக்கோம். அது செட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? டவுன்லோட் பண்ணோம்னா அந்த setup.exe கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா எஸ் ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் நியூன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை இன்ஸ்டால் நியூ கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும். பண்ணணும். என்னம்மா? இதுல ஆக்டிவேட் நியூ லைசென்ஸ் இல்ல அந்த 4 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, யூஸ் எஜுகேஷன் மோட்னு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அது வரைக்கும் தான். மத்தவங்க இன்ஸ்டால் பண்ணோம்னா அடுத்த செக்ஷன் வருவோம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ். ஓகேம்மா. இந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஒரு தம்ஸ் அப் போடுங்க. யாராவது இன்ஸ்டால் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டெல் மீ. சார் அண்ணே நானும் இன்ஸ்டால் இன்னும் பண்ணல. பண்ணுங்கம்மா, பண்ணிடலாம். சார் நியூ யூசர் ஸ்டூடண்ட்னு கேக்குது. ஸ்டூடண்ட் கொடுங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். சார் நியூ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் டாலி பிரைம்ல இருக்கு, அதை சொல்ல கொடுக்கணுமா? என்னம்மா? மறுபடியும் சொல்லுங்க. ஸ்டார்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்ட்மா. ஸ்டார்ட் டாலி பிரைம் சொல்லுங்க. ஓகே கொடுங்கம்மா, ஓபன் ஆயிடும். நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே. இதுல யார் இன்ஸ்டால் பண்ணல ப்ளீஸ்? 44 பேரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஸ்டூடண்ட் கொடுத்தா இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது சார். இல்ல ஸ்டூடண்ட் கொடுத்தா இன்ஸ்டால் ஆகாது. ஸ்டூடண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் setup.exe டவுன்லோட் தான் ஆகும். அதுக்கப்புறம் setup.exe நம்ம கிளிக் பண்ணாதான் இன்ஸ்டால் ஆகும். டவுன்லோட் பண்றதுக்கு தான் ஸ்டூடண்ட் கொடுக்கிறோம், இன்ஸ்டால் பண்றதுக்கு ஸ்டூடண்ட் கொடுக்கிறது இல்ல. setup.exe ஒரு ஃபைல் வந்துரும். அந்த ஃபைலை நம்ம கிளிக் பண்ணோம்னா இன்ஸ்டால் ஆயிடும். எனக்கு அந்த மாதிரி எதுவுமே வரல சார். ஓகே. நீங்க 64 பிட்டா 32 பிட்டா அது பாத்துட்டீங்களா? 64 பிட் தான் சார். 64 பிட்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, ஈஸி தான்மா. ஏற்கனவே கம்ப்யூட்டர் டாலி இருந்தால் இன்ஸ்டால் பண்ணணுமா? வேண்டாம், இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். டாலி வேண்டாம்.
அண்ணே ஒரு டைம் வந்து அந்த ஸ்டார்டிங்லன்னு சொல்லுங்கண்ணே. எனக்குமே லாகின் டேலி எஜுகேஷன் .com வந்துருச்சு. அதுக்கப்புறமா என்ன ஒரே பண்ணாலும் ஒரு அது நிமிஷம் நான் பொறுமையா இருங்க. நான் இதோ காமிக்கிறேன். ஒன் செகண்ட் பாத்துக்குங்க, அதுக்கப்புறம் பண்ணலாம். முதல்ல இங்க நம்ம ப்ரௌசர் கூகுள் ப்ரௌசருக்குள்ள ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோன்னே www.tallysolutions.com அந்த வெப்சைட் டைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கிரீன் வரும். சப்போஸ் கூகுள் ஓப்பன் ஆனாலும் பரவாயில்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். கிளியரா? இதுக்கு அடுத்து இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அதுல டேலி பிரைம் ரிலீஸ் 2 இருக்கு, டேலி பிரைம் எடிட் லாக் இருக்கு. நம்ம படிக்க போறது பிரைம் ரிலீஸ் 2 தான், 6.2. அதை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல நியூ யூசர்னு இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஆர் ஸ்டூடெண்ட். நியூ யூசர் கிளிக் பண்ணாலும் சரி, ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணாலும் சரி, ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம படிக்கிறதுனால ஸ்டூடெண்ட்னு கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இது டவுன்லோட் ஆனோன்னா அது ரொட்டேட் ஆகி கம்ப்ளீட் ஆகி இது மாதிரி வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இதுல ஷோ ஃபோல்டர்னு காமிக்கும், ஷோ இன் ஃபோல்டர். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க setup.exe ஃபைல் வரும். நீங்க வெறும் டவுன்லோட் பண்ணா டேலி இன்ஸ்டால் ஆகாது. இந்த setup.exe கிளிக் பண்ணாதான் டேலி இன்ஸ்டால் ஆகும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா எஸ் ஆர் நோன்னு கேட்கும், மாடிஃபை பண்ண அலோவ் பண்ணுவான்னு. எஸ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவான்னு. இதுல மேல டாப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இன்ஸ்டால் நியூன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு என்டர் தட்டிட்டு இந்த தேர்ட் பட்டன் இருக்கு பாருங்க, அதான் ஹைலைட் ஆயிருக்கு. இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும். ஸ்டார்ட் டேலி பிரைம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓபன் ஆயிடும். இதுல கண்டினியூ டு எஜுகேஷன் மோட்னு கிளிக் பண்ணீங்கன்னா இது ஓபன் ஆயிரும். தட்ஸ் ஆல். இது வந்து இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு, டேலி ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். setup.7 எங்க சார் இருக்கும்? செட்டப் கீழே இருக்கு பாருங்க, இங்க பாட்டம்ல. நீங்க என்ன ப்ரௌசர் வச்சிருக்கீங்க? குரோம் வச்சிருக்கீங்களா இல்ல மொசிலா வச்சிருந்தீங்கன்னா மேல இருக்கும். குரோம்னா கீழே அது டவுன்லோட்னு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இது ஒரு செட்டப்னு மேலேயோ இல்ல கீழேயோ வரும். இங்க நான் இதை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல setup.exe வருது பாருங்க. இதுல ரைட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஷோ இன் ஃபோல்டர்னு கிளிக் பண்ணணும். பண்ணினாதான் அந்த செட்டப் இருக்க இடத்த காமிக்கும். அதை கிளிக் பண்ணா ஓபன் ஆயிடும். இது உங்களுக்கு அல்ட்ரா வியூவர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. சப்போஸ் இது முடியாட்டி பரவாயில்ல, டோன்ட் ஃபீல் தட். அல்ட்ரா வியூவர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குரூப்ல உங்க நம்பர் போடுங்க, கால் பண்ணி கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி தரோம். டோன்ட் வரி. பட் நீங்க ட்ரை பண்ற வரைக்கும் மேக்சிமம் ட்ரை பண்ணிருங்க. ஏன்னா நம்ம இண்டிவிஜுவலா கத்துக்கிறது தான் நம்மளோட டார்கெட். கிளியரா? வேற யாருக்கும் என்ன சார் உள்ள போனதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் செட்டப்ல எஸ் கொடுங்கம்மா. கொடுக்கணும், எஸ் கொடுக்கணுமா. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அக்செப்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும். அக்செப்ட் எஸ் கொடுங்க. அது லைசென்ஸ் அப்புறம் 4 கேக்குது 5. அதான் எஜுகேஷன் மோடு கொடுங்க போதும், நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்ப எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? யாரும் ஸ்ட்ரகிள் பண்றீங்களா? சாரி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
யாரும் எல்லாம் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட்டடா? யாரும் இருந்தா ப்ளீஸ். அடுத்தது போகலாமா? எஸ் சார். ஓகே. ஆனா எனக்கு ஸ்கிரீன்ல இந்த மாதிரி காட்டுது. ஓகேவா? என்னன்னு தெரியல. நீங்க இப்ப ஸ்கிரீன் காமிக்கிறவங்க ஓகே. 4 ஆப்ஷன் தானே கேக்குது. எஜுகேஷன் இல்ல எனக்கு கான்ஃபிகர் அக்செப்ட் 2 தான் காட்டுது. நிமிஷம். ஹலோ இந்த செலக்ட் கம்பெனின்னு கேக்குது. கிரியேட் கம்பெனி, செலக்ட் ரிமோட் கம்பெனி, இல்லண்ணே ஓகேண்ணே. நீங்க வந்த இங்க டாலி இன்ஸ்டால் ஆயிருச்சு. அதுக்கு அடுத்தது இன்னும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கல. சிலவங்க அந்த இன்ஸ்டலேஷன்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு கரெக்ட் தான். நீங்க அந்த ஸ்கிரீன் வந்தாதான் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. கரெக்ட்ண்ணே. எனக்கு இது வரைக்கும் ஓபன் ஆயிருச்சுனே. நீங்க சைட் மட்டும் தான் ஓபன் பண்ணி இருக்கீங்க. இல்ல நான் டவுன்லோடும் கொடுத்துட்டேன். சைடுல இருந்து டவுன்லோடும். ஒரு நிமிஷம். அந்த சைட் நீங்க டவுன்லோட் கொடுக்கல. ஒரு நிமிஷம். எனக்கு அந்த டவுன்லோட்ல கீழ ஏரியாவுல வந்திருக்கும் பாருங்க. அங்க setup.exe இல்ல நான் வெப்சைட் சொல்லல ஆச்சி. நம்ம டெஸ்க்டாப் சொல்றேன். நீங்க வந்து வெப்சைட்ல ரோல் பண்றீங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா நீங்க அந்த டவுன்லோட கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டாஸ்க் பார்க்கு மேல வந்து setup.exe ஒரு ஃபைல் வரும். நீங்க அந்த டவுன்லோட கிளிக் பண்ணுங்க பாப்போம். அது பண்ணிட்டேனே. டவுன்லோட் ஆயிருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட்னா வருது. லெட்ஸ் ஸ்டார்ட்னு எங்க வருது? கீழ இந்த இடத்துல. எங்க லெட் ஸ்டார்ட்னு வருது காமிங்க பாப்போம். ஆச்சு. அத நீங்க கிளிக் பண்ணுங்களா? அதான் ஒரு நிமிஷம். இது கரெக்ட். இன்ஸ்டால் கொடுங்க. இல்ல ஏற்கனவே மோர் ஆக்ஷன் கொடுங்க. வேற டைரக்டரி வேணும்னா மோர் ஆக்ஷன் கொடுங்க. அப்படி இல்லாட்டி ஆல்டர் கொடுங்க. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஏற்கனவே டாலி பிரைம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. அது மேலேயே இன்ஸ்டால் பண்றீங்க. அதுதான் கான்ஃபிகர் கொடுங்க. ஆச்சு. இங்க நீங்களுமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. எஜுகேஷன் மோட்ல இருக்கீங்க. ஓகே. இன்ஸ்டால் நியூ கொடுங்க. போதும். டாப்ல இன்ஸ்டால் நியூன்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும். சார் இப்போ நான் என்ன சார் கொடுக்கணும்? நீங்க கான்ஃபிகரேஷன் கொடுங்க பாப்போம். சார் நான் இப்போ என்ன சார் கொடுக்கணும்? நீங்க 4 ஆப்ஷன் கேக்குது. 4 ஆப்ஷன் யூஸ் எஜுகேஷன் மோட் போடுங்க போதும். கான்ஃபிகர் கிளிக் பண்ணிட்டீங்களா? நீங்க அத க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஓகே.
உங்கது ஸ்கிரீன் மட்டும்தான் மற்றவங்க எல்லாரும் மேக்சிமம் பண்ணிட்டாங்க. மேம் நான் இப்போ இன்ஸ்டலேஷன் மட்டும்தான் சொல்றேன். ப்ளீஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நிறைய பேர் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு செலக்ட் கம்பெனி அந்த டேட்டா பார்த்து அதெல்லாம் கஷ்டப்படுறீங்க. நம்ம அந்த லெவலுக்கு வரல. சிலவங்க அந்த இன்ஸ்டால் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையும் நம்ம இதுக்கு கொண்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். டோன்ட் வரி. ஒரு 4-5 பேர் தான் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. இதோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ணா கான்ஃபிகர் எனக்கு இந்த மாதிரி வருது. கிளிக் பண்ணோம். மோர் ஆக்ஷன் கிளிக் பண்ணுங்க. மோர் ஆக்ஷன். என்ன கேக்குது? இன்ஸ்டால் நியூ இருக்கா? மோர் ஆக்ஷன்ஸ். இன்ஸ்டால் நியூ போட்டுட்டு மோர் ஆக்ஷன்ல போயிட்டு என்ன பண்ணனும்? என்னென்ன கேக்குது? வேற நிறைய விண்டோ ஓபன் ஆயிருச்சு. இல்லாட்டி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு மோர் ஆக்ஷன்ல போனா ஆல்டர், ரிப்பேர், ரீஇன்ஸ்டால், அன்இன்ஸ்டால் கேக்குது. ரீஇன்ஸ்டால் கிளிக் பண்ணிக்கங்க. ரன் ஆகும். நீங்க ஏற்கனவே டாலி வச்சிருந்தீங்களோ? 9 இருக்கு. நீங்க கன்ஃபியூஸ் 9 ஃபோல்டர்லயே பண்ணிராதீங்க. ஏதாவது ஒர்க் பண்ணீங்கன்னா வெளியே வந்துருங்க. இல்ல ஜஸ்ட் இன்ஸ்டால் தான் பண்ணிருக்கேன். வேற ஒண்ணும் பண்ணலையா? அப்ப ஓகே. என்ட்ரி நான் போடல இல்ல. அப்ப நீங்க ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கங்க. பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால்னு கிளிக் எஸ்ஆர் நோ கேட்டதுன்னா கண்டினியூ பண்ணுங்க. கான்ஃபிகர் மோர் ஆக்ஷன் ரீஇன்ஸ்டால் இருக்கு. மறுபடியும் ரீஇன்ஸ்டால் கொடுத்தா என்ன வருது? unable to reinstall tally prime. இல்ல அப்ப 32 பிட்டா இருக்க போதும் சாச்சி. இல்ல 64 தான். அப்ப கான்ஃபிகர் கிளிக் பண்ணுங்க. இல்ல ரீட்ரை கேன்சல் தான் இருக்கு. இல்ல கான்ஃபிகர் எஸ்கேப் தட்டிட்டு முதல் ஸ்கிரீன் வந்துட்டு கான்ஃபிகர் கிளிக் பண்ணுங்க. அதுல நியூ பாத் எதுவும் கேக்குதா? கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட். டெஸ்க்டாப் ஷார்ட்கட் நேம். கிரியேட் ஸ்டார்ட் மெனு என்ட்ரி. ஸ்டார்ட் மெனு என்ட்ரி நேம். அந்த இடத்துல C:\tally prime 6.2 ன்னு கொடுத்து பாருங்க. அக்செப்ட் பண்ணிக்குதா பாருங்க. இதுல கிரியேட் கிரியேட்ல அந்த கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட். ஆமா ஆமா. எஸ் ன்னு இருக்கு அதுல. இல்லையா? சொல்லுமா. இந்த நாள் எனக்கு வந்துருச்சு. இல்ல அது கரெக்ட்மா. நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கமா. ஓகே குட். சார் மீரா லோகேஷ். சொல்லுங்கமா. எனக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் சார். சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க. அண்ணா சொல்லுங்கமா. இந்த கான்ஃபிகர் கிளிக் பண்ணனுமா? ஓகே. அண்ணா இந்த 4ல எதை கிளிக் பண்ணனும்? லைசென்ஸ் ன்னு கொடுத்திருக்கல. இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கம்மா, எஜுகேஷன். ஓகே. அத கிளிக் பண்ணா போதும். கான்ஃபிகர் கிளிக் பண்ணா இந்த லிஸ்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அந்த இது. ஓகேமா. நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கம்மா. அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கம்மா. ஓகே. Thank you நித்ய கல்யாண். எனக்கு அதே ஸ்கிரீன் வருது சார். லிஸ்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன். அப்ப விட்டுருங்கம்மா. நீங்க இன்ஸ்டால் பண்ணது மேல பண்ணிட்டே இருந்தா இதாகும். நீங்க டாலி குவிட் பண்ணிட்டு வெளியே ஒரு ஐகான் இருக்கா பாருங்க. அத கிளிக் பண்ணி ஓபன் ஆகுதா பாருங்க. தட்ஸ் ஆல். எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோனே. ஓகே குட். யாரும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா ப்ளீஸ் சொல்லுங்க பாப்போம். ஹலோ. சொல்லுங்கம்மா. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். அது ஓகேம்மா. நீங்க ஷேர் பண்ண ஸ்கிரீன் இன்ஸ்டால் பண்ணாதமா வரும். சாரி. நீங்க இப்ப ஒருத்தவங்க ஷேர் பண்ணவங்க ஸ்கிரீன் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் வர ஸ்கிரீன்மா. அதுல ஒண்ணும் இஷ்யூ இல்லம்மா. இது ஆல்டர் அது எதுவும் பிரஸ் பண்ண தேவையில்லையா? இல்ல நான் இன்னும் அது சொல்லி கொடுக்கல. சிலவங்க இன்ஸ்டால் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்காங்க. ஓகே. வேற யாருமா? எல்லாருக்குமே அந்த டாலி ஸ்கிரீன் வந்துருச்சுல. டாலி லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு பாருங்க. எஜுகேஷன் EDUங்கிறது எஜுகேஷன். எல்லாருக்குமே அது இருக்காமா?
இருக்கு. கான்ஃபிகர் அக்செப்ட்னு Yes ரெண்டு தானே? இருக்குது. ம் அக்செப்ட் கொடுக்கணுமா? கொடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னர்ல என்ன இருக்கு மேம்? டாலி Tally Prime Engineering. வெரி குட். அவ்வளவுதான். நான் அதுக்கப்புறம் இன்னும் சொல்லி தரல. டோன்ட் டென்ஷன். ஓகேயா? 44 பேரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கல்ல? ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுல்ல? எஸ் தானே? ஏன்னா இன்ஸ்டால் பண்ணாட்டி நாளைக்கு எடுக்கிற கிளாஸ் உங்களால கண்டினியூ பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. அப்புறம் வெறும் பிக்சர் பார்க்குற மாதிரி தான் பார்க்கணும். ப்ளீஸ். சரி. ஓகே, தேங்க்யூ மேம். வெரி குட். ஒன்ஸ் அகைன் கேட்டுறேன், எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணியாச்சுன்னு. பரவாயில்லம்மா, டோன்ட் டெலிகேட் பண்ணாதீங்க. இது நம்ம கத்துக்கிற இடத்துல பிராங்கா தான் பேசணும். நம்மளுக்கு வேலை அப்படின்னா தான் ஆகும். யூ கேன் ஃப்ரீ டு டாக். ஏன்னா லேர்னிங் இஸ் அ பிளேஸ் ஃபார் லேர்னிங் எவ்ரி திங். உங்களுக்கு மனசுல என்னென்ன டவுட் இருக்கோ அது சில்லியா இருந்தா கூட தப்பு கிடையாது. நம்ம ஸ்கூல்ல கத்துக்கினா தான் வெளியே வந்து நம்ம கான்பிடென்ட்டா பேச முடியும். அதுதான். ப்ளீஸ். இப்ப நான் வந்து இத வந்து ஓபன் பண்ணிட்டேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த இது வந்து உள்ள இருக்கிறதுன்றத எப்படி நான் ஒரு கோ த்ரூ பண்ண செக் பண்ணணுமே. இப்ப நாளைக்கு நான் கிளாஸ் வரும்போது இது ஓபன் பண்ணணும்ல, எப்படி பண்றதுன்னு மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க. வெளியே டாலி வெளியே வந்துட்டீங்கன்னா ஒரு ஐகான் இருக்கும்மா. டாலி பிரைம்னு ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகும். ஓகேண்ணே, ஐகான் இருக்குண்ணே. அவ்வளவுதான்மா. தேங்க்யூ சார். இதானே சார்? எது ராஜா? எனக்கு சின்னமா தெரியுது. அவ்வளவுதான். சிலவங்க எடிட் லாக் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க போல. பரவாயில்ல, டோன்ட் வரி. எடிட் லாக் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். தட்ஸ் ஆல். நான் எடிட் லாக் தானே பண்ணி வச்சிருக்கேன். பரவாயில்ல. ஓகே, எல்லாமே சேம் தான். ஒரு 4-5 ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆட் ஆகும். தட்ஸ் ஆல். வேற யாருக்கும் எதுவும் டவுட்? இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் போயிடலாமா? அடுத்தது போயிடலாமா? இது ஓபன் பண்ணனும் இந்த மாதிரி வருது எனக்கு. அது கரெக்ட் தான் ராஜா, கரெக்ட் தான். குட். ஓகேயா? ஓகே அங்கிள். நாங்க இன்னும் ஓபன் பண்ணல. நாங்க நாளைக்கு பண்ணிடுறோம் அங்கிள். நாளைக்கு செகண்ட் பேட்ச் வந்து என்ன 11 to 12 குள்ள நீ இன்ஸ்டால் பண்ணிடணும். சரியா? ஓகே. ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாலேஷன் வெரி சிம்பிள். சொல்லுங்க. 10 to 11. இல்லை, ஓகே, 10 to 11. ஸோ இப்போ டாலியோட ஹிஸ்டரி ஒரு செகண்ட் பார்த்துடலாம். இப்போ டாலி பார்த்தீங்கன்னா 1988ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 1988ல ஸ்டார்ட் பண்ணில. அந்த கம்பெனியோட நேம் வந்து இப்போ டாலி ரிலீஸ் 1ன்னா அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3.12ங்கிறது ஃப்ளாப்பி வெர்ஷன். ஃப்ளாப்பி எப்போ கம்ப்யூட்டர் வந்தப்ப கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணது ஃப்ளாப்பி வழியாக தான் பூட் பண்ணாங்க. ரிலீஸ் 4ங்கிறது தாஸ் வெர்ஷன். 4.5ங்கிறது நாவல் வெர்ஷன். இது வந்து 88ல நம்ம MS தாஸ்ங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பயே டாலி வந்துருச்சு. ஸோ இது வரிசையா டெவலப் ஆகி இன்னைக்கு 2025ல இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ரிலீஸ் 6.62 லேட்டஸ்ட் வெர்ஷன். இது பார்த்தீங்கன்னா இவ்வளவு கண்ட்ரியில யூஸ் பண்றாங்க. இதோட பேசிக் சக்சஸ் பார்த்தீங்கன்னா இது அக்கௌண்டிங் பேஸ்டு சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர் கிடையாது. நம்ம அக்கௌண்ட்ஸுக்காக எழுதின சாஃப்ட்வேர். இதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ்.
இப்போ அக்கௌண்டிங்னா என்னன்னு கேட்பீங்க அடுத்தது. ஸோ இதோட பேசிக் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிளாஸ்ல இந்த ப்ராடக்ட்ல என்னென்னு இருக்குது நம்ம ஃபுல்லா படிக்க முடியாது. பட் ஓவரால் இந்த ப்ராடக்ட் இப்போ நம்ம வந்து ஒரு கூகுள் ப்ரௌசர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த ப்ரௌசர் தெரியணும். ஸோ அதே மாதிரி நம்ம டேலிங்கிற ப்ராடக்ட்ல என்னென்ன ஃபீச்சர் இருக்கு. இப்போ அதுல போயிட்டு டிராயிங் வரையணும்னா டேலியில வரைய முடியாது. இப்போ டேலியில இருந்து மெயில் அனுப்பணும்னா மெயில் அனுப்ப முடியாது. பட் இன்வாய்ஸ் காப்பியை மெயிலில் அனுப்பணும்னா அனுப்பலாம். பட் ரிசீவ் பண்ற மெயில டேலிக்குள்ள கொண்டு வான்னா வர முடியாது. ஸோ இப்போ நம்ம இதுல பார்த்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்சலேஷன் பார்த்துட்டோம். டேலி அதோட ஹிஸ்டரி பார்த்துட்டோம். இப்போ அக்கௌண்டிங்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஓஷன். இப்போ சிஏ படிக்கிறவங்களும் சரி, ஒரு கடையில கணக்கு எழுதுறவங்களும் சரி, நம்ம டெய்லி எழுதுற டிரான்சாக்ஷனை ஒரு நோட்ல எழுதுறதுக்கு பேர் தான் அக்கௌண்டிங். ஸோ அதுக்கு ஒரு சம் பிரின்சிபல் வச்சிருக்காங்க. சேல்னா இப்படி என்ட்ரி இருக்கணும், பர்ச்சேஸ்னா இப்படி என்ட்ரி இருக்கணும், பேமெண்ட்னா இப்படி என்ட்ரி இருக்கணும், ரிசிப்ட்னா இப்படி என்ட்ரி இருக்கணும். அதுக்கு பேரு அக்கௌண்டிங். ஸோ அந்த அக்கௌண்டிங்கை இந்த சாஃப்ட்வேர் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி இன்வென்ட்ரின்னு பார்த்தா ஒரு பிஸ்னஸ்ல என்ன தேவை, நம்ம கேஷ் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி பொருளோட ஸ்டாக், நம்ம கிட்ட எத்தனை ஸ்டாக் இருக்கு, அதுக்கு பேரு இன்வென்ட்ரி. மூணாவது டாக்ஸேஷன். டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, டிடிஎஸ் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டாயம் கட்டுனாதான் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும். நான் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றேன்னா ஒரு சர்டன் டேர்ன் ஓவருக்கு முன்னாடி கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு நம்பர் வாங்கணும். அந்த நம்பரை வச்சு மாசத்துக்கு இவ்வளவு டாக்ஸ் கட்டணும்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அது கம்மிங் கிளாஸ்ல சொல்லி தரேன். பட் நம்ம டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆனாதான் நம்மளும் growth ஆகும். ஸோ அப்ப கவர்மெண்ட்டுக்கு நம்ம மாசம் மாசம் பணம் கட்டுற அதை பொறுத்து தான் டாக்ஸேஷன் சொல்றோம். பேரோல்னா ஒரு கம்பெனில ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க, 25 பேர் வேலை பார்க்குறாங்க, 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்னு இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ல எப்படி சேலரி போடுறாங்க, எப்படி அடிஷன் டிடக்ஷன் போடுறாங்க, அதுக்கு பேரு பேரோல்னு சொல்றோம். கனெக்டட் ஃபீச்சர்ஸ்னா என்ன சொல்றோம்னா, நம்ம வந்து இப்ப ஆன்லைன்ல நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்றது. இப்ப கமிட்மெண்ட் 10ஆம் தேதி நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 அப்லோட் பண்ணணும், 3B 20ஆம் தேதி பண்ணணும். ஸோ இது எல்லாமே பிஸ்னஸ் பீப்புளுக்கு கமிட்மெண்ட். இது பண்ணலைன்னா டெய்லி பெனால்ட்டி பே பண்ணணும். ரெண்டாவது ஆப்போசிட்ல இருக்கவங்க இன்புட் எடுக்க முடியாது. ஸோ அந்த கனெக்டட் ஃபீச்சர்ஸ், இத்தனை ஃபீச்சர்ஸ் அடங்கினது தான் இந்த சாஃப்ட்வேர். இப்போ அக்கௌண்டிங் கீழே நிறைய பைஃபர்கேஷன் இருக்கும். அதெல்லாம் சம் கிளாஸஸ்ல பார்ப்போம். பட் நமக்கு நீங்க படிக்க வர்றவங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக இந்த ஃபீச்சர் தான் இந்த ப்ராடக்ட்ல இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்பெனி. ஸோ எல்லாருக்குமே இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேயா? இப்ப யாருக்கும் எதுவும் டவுட் இருக்காமா? அடுத்தது போயிடலாமா? ஓகேனே. ஓகேமா, போலாமே. குட், வெரி குட். அண்ணே அக்கவுண்ட்ஸ் படிக்காதவங்களும் இது பண்ணலாமா அண்ணே? எல்லாருமே படிக்கலாமா. எல்லாருமே பணம் வச்சு செலவு பண்றோம். அக்கவுண்ட்ஸ் இல்லாதவங்களும் எழுதலாம். நம்ம அக்கவுண்டிங் எழுதணும்னா இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் கட்டாயம் growth இருக்கும். ஏன்னா எக்ஸஸ் செலவு குறையும், கரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது தெரியும். இப்ப இருக்க காலத்துல டைம்னா ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால இது மாதிரி டூல்ல நம்ம எழுதி வச்சுக்கினா ஒரு 4 வருஷம் கழிச்சு நம்ம அதுல போட்டது கரெக்டா தப்பா சில விஷயம் நம்மளே மறந்துருவோம். அன்னைக்கு போட்டது ரிமைண்ட் ஆகும். எல்லாருமே படிக்கலாம். இது கஷ்டம்னா கிடையாது. ஒரு டூல் கால்குலேட்டரோட யூஸ் என்ன, நம்ம அதுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அது கொடுத்தா போதும். கால்குலேட்டர் கரெக்ட் நம்பரை போட்டு கரெக்ட் ரிசல்ட்டை வாங்கினா நம்ம வேலை, நமக்கு டென்ஷன் கிடையாது. பட் அதே மாதிரி கரெக்ட் என்ட்ரியை போட்டு கரெக்ட் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதோட பர்பஸ் முடிஞ்சிடும். தட்ஸ் ஆல். ஓகேயா? அடுத்தது போயிடலாமா? ஓகே சார். தேங்க்யூ. யாருக்கும் தம்பி சின்ன பசங்க இருந்தீங்க, உங்களுக்கு எதுவும் சின்ன டவுட் இருந்தாலும் டோன்ட் ஃபீல் தட், ஃப்ரீ டு ஆஸ்க். எல்லாமே சின்ன வயசுல நம்ம 20 வயசுக்குள்ள என்ன லைஃப்ல பண்றோமோ அதுதான் நம்மளோட 55 70 வயசு வரைக்கும் இருக்கும்.
ஸோ அதுக்காக தான் பெரியவங்க 25 வயசுக்குள்ள என்னென்ன கத்துக்கணுமோ கத்துக்கிட்டு சொல்றாங்க. ஸோ 25 வயசுக்குள்ள கத்துக்கிறது தான் நம்ம லைஃப் லாங்கா இருக்கும். ஓகேயா? இப்ப இதுல கண்டினியூ ஆன் எஜுகேஷன் மோட் எல்லாருக்குமே வந்துருச்சா? நம்ம அடுத்த செக்ஷன் எப்படி கம்பெனி கிரியேட் பண்றது, ஆல்டர் பண்றது, எப்படி டெலீட் பண்றது அதுதான் பார்க்க போறோம். இப்ப கண்டினியூ இன் எஜுகேஷன் மோட்னு கிளிக் பண்ணா இந்த ஸ்கிரீன் ஓபன் ஆயிரும். ஸோ இந்த ஸ்கிரீன்ல நான் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கு கிரியேட் கம்பெனின்னு மேலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்டர் தட்டினீங்கன்னா இப்ப ஏபிசி அண்ட் கோ அப்படின்னு ஒரு கம்பெனி நேம் கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி ஓபன் ஆயிரும். கம்பெனியோட அட்ரஸ் எனி நம்பர் ஆஃப் லைன் ஐட்டம்ஸ் இங்க டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ஸ்டேட் தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து இதோட நம்ம கம்பெனி எந்த கம்பெனிங்கிறது என்ன மீன் பண்றாங்கன்னா, நம்ம பர்சனல் அக்கௌண்ட்ஸ் எழுதினாலும் இஸ் ட்ரீட்டட் அஸ் ஏ கம்பெனி. ஒரு பிரைவேட் லிமிடெடுக்கு கம்பெனி ஓபன் பண்ணாலும் கம்பெனி, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு அக்கௌண்ட்ஸ் எழுதினாலும் கம்பெனி. ஸோ வேர்டில் நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்றோம். ஸோ அது மாதிரி டேலியில ஒரு கம்பெனி தான் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா வேர்டுங்கிறது சிங்கிள் லிங்க் ஃபைல். இப்போ இது வந்து கம்பைன்ட் ஆஃப் ஃபைல், எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுக்கறதுனால ஒவ்வொரு செக்ஷனுக்கும் செப்பரேட் ஃபைலா இருக்கும். அந்த எல்லா ஃபைலையும் சேர்த்து ஒரு ஃபோல்டர்ல அவங்க சேவ் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த டேட்டாவை நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த கம்பெனிங்கிற செக்ஷன்ல இருந்து ஓபன் பண்ணி பார்க்கல இது ஓபன் ஆயிரும். ஸோ நம்ம கம்பெனியோட டீடைல் இங்க ஃபினான்ஷியல் இயர்ங்கிறது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் டு மார்ச், இது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஜனவரி டு டிசம்பர். ஸோ கண்ட்ரி டு கண்ட்ரி இந்த ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் மாறும். ஸோ அப்போ ஃபினான்ஷியல் இயர்னு நம்ம கொடுக்கணும். ஏன்னா இந்த ப்ராடக்ட் 100 கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறதுனால அந்தந்த கண்ட்ரிக்குள்ள ஃபினான்ஷியல் இயர் கொடுக்கணும். ரெண்டாவது புக் பிகினிங்கிற ஃபீச்சர்ஸ் என்னன்னா, எல்லா டைமும் யூஸ் ஆகாது. ஒரு கம்பெனி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் ஏப்ரல் 1 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்போ நல்ல நாள் பார்த்து 20 டிசம்பர் அப்படின்னு, இல்லை 1 ஜனவரி, இல்லை 15 ஜனவரி 2026னா அன்னைய டேட்ல கொடுக்கறது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் இயர் அக்கௌண்ட்ஸ் மட்டும் 2.5 மாசத்துக்கு இருக்கும். அந்த புக் பிகினிங் அங்க வரும். ஸோ இங்க கொடுத்துட்டு என்டர் தட்டிட்டு சேவ் பண்ணீங்கன்னா சேவ் ஆயிடும். ஸோ இதுதான் கம்பெனி கிரியேஷன். இதுக்கு அடுத்த செக்ஷன்னா நம்ம பார்க்கல. இங்க கண்ட்ரோல் ஏன்னு போட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். இந்த கேட்வே ஆஃப் டேலிங்கிறது இந்த ஸ்கிரீன் தான். நம்ம இதுக்குள்ள என்ன டீட்டெயிலா நாளைக்கு பார்க்கலாம். பட் இன்னைய டாஸ்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் டேலிக்குள்ள உள்ள போறது எப்படி, வெளியே வர்றது எப்படி. வெளியே வரணும்னா இங்க குவிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் இந்த ஏபிசி அன்கோங்கிற கம்பெனி கிரியேட் பண்ணிட்டேன். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணிடலாம், அட்ரஸ் கொடுக்க மாட்டோம், கம்பெனியோட ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டோம், இல்லை கம்பெனி நேம்ல மெசேஜ் கொடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் நெசசிட்டி இருக்கும். அப்போ கம்பெனின்னு ஆப்ஷன்ல இங்க பட்டன் கொடுத்துருக்காங்க, ஆல்டர்னு ஒரு ஆப்ஷன். இதுல நான் கம்பெனியோட நேம் எதை வேணும்னாலும் நம்ம மாத்திக்கலாம். ஸோ கம்பெனி நேம், அட்ரஸ், பின்கோடு எந்த டீட்டெயில வேணும்னாலும் மாத்திக்கலாம். அந்த ஃபினான்ஷியல் இயர் மட்டும் கேர்ஃபுல்லா மாத்தணும். ஏன்னா நான் என்ட்ரி போட்டு ஃபினான்ஷியல் இயரை மாத்தி விட்டேன்னா என்னப்பா ஃபுல் ஸ்கிரீனை ஃபுல்லா கட்டுங்கண்ணே. கொஞ்சமா தான் தெரியுது. ஒரே ஒரு நிமிஷம். அண்ணே எனக்கு ஃபுல்லா தான் தெரியுது. மத்தவங்க யாருக்கும் உங்கத பின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு. மத்தவங்க யாரும் இதா இருக்கப்பா தெரியுதுல்ல. எங்க சைடு ஒன்னும் தெரியலண்ணே, கரெக்டா தான் இருக்க மாதிரி தெரியுதுண்ணே. கொஞ்சம் பாத்தீங்கண்ணே. ஓகேண்ணே, தேங்க்யூண்ணே. ஓகே, இப்ப நான் எப்படி ஆல்டர் பண்றதுன்னு பார்த்துட்டோமா. இப்ப அடுத்த நெசசிட்டி, நான் இந்த சிஸ்டம் வேறவங்களுக்கு கொடுக்க போறோம். அப்ப நம்ம போட்ட டேட்டாவை இன்னொரு சிஸ்டம்க்கு மாத்தணும்.
நான் மாத்திட்டேன். மாத்ததுக்கு அப்புறம் இந்த டேட்டாவோட அவங்களுக்கு கொடுக்க கூடாது. அப்ப அந்த டேட்டாவை டெலீட் பண்ணணும்னா இந்த ஆல்டர் ஆப்ஷன்லயே உள்ள போயிட்டு இந்த ஆல்ட் டிங்கிற ஆப்ஷன் கண்ணுக்கு தெரியாது, இவன் கொடுக்கறதும் இல்லை, எஸ் கொடுத்தோம்னா அந்த கம்பெனி டெலீட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம படிச்சிருக்கிறது 3 விஷயம்தான். ஹவு டு கிரியேட் எ கம்பெனி, ஹவு டு ஆல்டர் த கம்பெனி, ஹவு டு டெலீட் த கம்பெனி. இதுதான் பேசிக். ஒரு கம்பெனிங்கிறது ரொம்ப ஹை லெவல்ல திங்க் பண்ண வேண்டாம். வேர்டில் நம்ம ரெஸ்யூமை டைப் பண்ணோம்னா எப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம், ஃபைல் கிரியேட் பண்ண ஃபைலுக்கு நேம் மாற்றணும்னா ரீநேம் எப்படி பண்ணுறோம், அந்த கம்பெனியோட நேமை ஆல்டர் பண்ணுறோம். சப்போஸ் அந்த ஃபைலே நமக்கு வேண்டாம்னா டெலீட் பண்ணுறோம். இது பேசிக் ரெக்குயர்மெண்ட். இதே ரெக்குயர்மெண்ட் தான் டேலிக்கு அப்ளை பண்ணுறோம். ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறோம், எப்படி ஆல்டர் பண்ணுறோம், எப்படி டெலீட் பண்ணுறோம். ஸோ இப்போ இன்னொரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். நான் இப்போ கிரியேட் பண்ற கம்பெனியை அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது, வேற செப்பரேட் பாத்ல இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இங்க டேட்டா பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல போயிட்டு நீங்க கொடுத்துருக்க பாத்து ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா அந்த கம்பெனி கிரியேட் பண்ணையில மட்டும் ஓப்பன் ஆகும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பாத் மட்டும் ஓப்பன் ஆகும். இது டிஃபால்ட்டா அந்த பாத்து ஓப்பன் ஆகுறதுக்கு. சப்போஸ் நீங்க கிரியேட் பண்றதே வேற இடத்துல கிரியேட் பண்ணோம்னா இங்க மேல டைரக்டரி நேம் மாத்திட்டு ஏபிசின்னு ஒரு ஃபோல்டர்ல கிரியேட் பண்ணீங்கன்னா அதுவே ஏபிசின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கும், அதுக்குள்ள அந்த கம்பெனி இருக்கும். ஓகேயா? கிளியர்? ஆனா அந்த டைரக்டரி நேம் மட்டும் இன்னொரு தடவை சொல்றீங்களா? ஆமா, நான் டைரக்ஷன் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க. நம்ம கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ரெகுலரா நான் டேலி ஓபன் பண்ணாலே அந்த டைரக்டரி ஓபன் ஆயிடணும். அது பர்மனண்டா அந்த ஓபன் ஆகணும்னா டேட்டாவில் போயிட்டு டேட்டா பார்த்த ஃபிக்ஸ் பண்றது டிஃபால்ட்டா டிகோலன் ட்ரைனிங்கிற பார்த்து ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் எனக்கு ட்ரைனிங் வேண்டாம், நானே செலக்ட் பண்ணிக்கணும்னா நம்ம கம்பெனி கிரியேட் பண்றோம் பாருங்க. கம்பெனி கிரியேட் பண்ணல இங்க பேக் ஸ்பேஸ் போட்டீங்கன்னா இங்க ஒரு பாத்து கேட்கும். இந்த பாத்துன்னு நான் கொடுத்துக்கலாம். ஸ்பெசிபிக் பாத்துன்னு கொடுத்துட்டு டிகோலன் ஏபிசின்னு கொடுத்தா ஏபிசிங்கிற பாத்துக்குள்ள கிரியேட் ஆகும். இதனால என்ன அட்வான்டேஜ்னா இப்ப நான் செலக்ட் கம்பெனி போட்டுட்டு அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணேன்னா இந்த ஏபிசிக்குள்ள இருக்க கம்பெனி தான் வரும். சப்போஸ் நான் ஸ்பெசிபிக் பார்த்து இதே டேலி குவிட் பண்ணிட்டு ஓபன் பண்ணேன்னா ட்ரைனிங்குள்ள பார்த்து வரும். கிளியரா? சப்போஸ் நான் டில போயிட்டு ட்ரைனிங் அந்த பார்த்து ஓபன் ஆகும். கிளியர்னே? ஓகே. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் செக்ஷன். நாளைக்கு அந்த டயத்துக்கு கொஞ்சம் எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, சொல்லிடலாம். ஸோ அதுக்கு சொல்லுப்பா. அங்கிள், இப்ப நம்ம இத சேவ் பண்றதுக்கு எந்த எக்ஸ்டென்ஷன் அங்கிள் கொடுக்கணும்? இல்ல, சேவ்ங்கிற செப்பரேட் ஆப்ஷன் இல்லப்பா. லாஸ்டா எஸ் நோன்னு கேக்குதுல்ல, அங்க ஒய் கொடுத்தாலே சேவ் ஆயிரும். நம்ம தனியா கீ நாம் ப்ரெஸ் பண்ண வேண்டாம். பட் நான் கம்பெனி கிரியேட் பண்ணல ஏபிசி அன்கோன் தட்டிட்டு கடைசி வரைக்கும் எஸ் கொடுக்காம எஸ்கேப் தட்டினா அந்த கம்பெனி சேவ் ஆகாது. ஸோ நம்ம கிரியேட் பண்ணல லாஸ்ட் வரைக்கும் எஸ் கொடுக்கணும். ஸோ தனியா செப்பரேட் சேவுக்குன்னு பட்டன் தான் கிடையாது. வேற எதுவும் கொஸ்டின் இருக்கா? ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுனே. ஒரு 2 வாட்டி நாங்க வர்க் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் இது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் முக்கியம். நம்ம வெறுமனே காதோட கேட்டா காதோட போயிரும். உங்க கையால பண்ணி பார்த்தாதான் மனசுல பதியும். இதை நீங்களா எல்லாருமே ஸ்ட்ரகிள் இருக்கும். நீங்க ஃப்ரெஷ்ஷா மிஷினை ஆன் பண்ணி
டேலி ஓபன் பண்ணி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு டேலியை விட்டு வெளியே வந்துட்டு ஆல்டர் பண்ணி பார்த்தா அதோட பெயின் தெரியும். ஸோ பெயின்னு சொல்ல வரல, இட் வில் பி அ லேர்னிங். அப்படின்னா தான் நம்ம மைண்ட் ஷார்ப் ஆகும். ஓகே சார். ஓகே ஓகேண்ணே. ஓகே சொல்லுமா. அண்ணே இப்படி பேக் எப்படி போறது அண்ணே? இந்த என்னம்மா? பேஜ்ல இப்ப இருக்கோம், பேக் எப்படி போகணும்? எஸ்கேப் தட்டினா பேக் போடலாமா, என்டர் தட்டினா உள்ள போலாமா? எஸ்கேப் என்டர் 2 கீ தாம்மா. எஸ்கேப் தட்டிட்டு எஸ் கொடுத்தா வெளியே வந்துருமா. ஓகே 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 அண்ணே. ஆனா இப்ப நீங்க சொன்ன அந்த இதுதானே, அதாவது எனக்குமே ரொம்ப நேரம் அது தெரியல. அப்புறம் நானா வந்து அந்த கீபோர்ட் ஸ்ட்ரெச் பண்ணும்போது எஸ்கேப் கொடுத்தோன்னா அதுவே இதாயிடுச்சு. அதுக்கப்புறமேல என்டர் கொடுத்தோம். அப்படிதான் நீங்க அந்த நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தாதான் அது வரும்ன்றது கரெக்டா இருக்கு. கரெக்ட்மா. ரெண்டாவது ஒரு தடவை பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்த தடவை நம்ம மைண்டே கையை கொண்டு போயிருமா. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தேடையில தான் கஷ்டப்படுவோமா. தேங்க்யூமா. சொல்லுங்க. வேற எதுவும் டவுட் இருக்கா? ஒரு டவுட். சொல்லுங்க. வேர்ட்ல எல்லாம் சேவ் பண்ணும்போது கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுவோம். இடையில ஆனிச்சுனா கூட அது ஓபன் ஆகும்போது லாஸ்டா என்ன பண்ணிருக்கோமோ அதுல இருந்தா ஓபன் ஆகும். சோ இப்ப இதுல இப்படி ஆனிச்சுனா எப்படி ஓபன் ஆகும்? லாஸ்டா பண்ணிருக்கிறது வந்து ஓபன் ஆகுமா? லாஸ்ட் நம்ம எந்த என்ட்ரி போட்டோமோ அது வரைக்கும் இருக்குமா. இந்த லாஸ்டா இப்ப ஒரு என்ட்ரி போடுறேன், அது எஸ் வரைக்கும் கொண்டு போய் கொடுக்கலைன்னா அந்த என்ட்ரிக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் இருக்குமா. அந்த என்ட்ரி சேவ் ஆயிருக்காதுமா. இதுல வந்து எஸ்ஆர்னு ஒரு பட்டன் கொடுக்குறாங்க லாஸ்டா. அதுல ஒய் கொடுத்தீங்கன்னா அது வரைக்கும் அதுல இருக்கிறது இருக்குமா. வேற எதுவும் டவுட் இருக்கா? இப்போதைக்கு எந்த டவுட் இல்ல. இந்த கம்பெனி வவுச்சருக்கு திரும்ப போகணும்னா இத கிளிக் பண்ணாலே போதுமா? போதுமா. நான் இன்னும் வவுச்சர்னா சொல்லியே கொடுக்கல. நாளைக்கு லெட்ஜர்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு டாஸ்கை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணோம், இன்ஸ்டலேஷன் 90% ஏன் கேர் எடுத்தோம்னா இன்ஸ்டலேஷன் டேலி உங்ககிட்ட இருந்தாதான் நம்ம சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு போகும். ஸோ இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா பாதி சக்சஸ். அதுக்கப்புறம் கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணோம், எப்படி ஆல்டர் பண்ணோம், எப்படி டெலீட் பண்ணோம், இந்த 3 விஷயம் தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். வேற ஒன்றும் நிறைய பார்க்கலாம். ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. ஓகேமா. அண்ணா உங்களுக்கு கத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ. லாஸ்ட் வரைக்கும் அட்டன் பண்ணி ஓகே ஃபைனலா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நாங்க சொல்லி கொடுத்தவங்க வெரி ஹாப்பி. அதுதான். தேங்க்யூ. தேங்க்யூண்ணே, நாங்க நல்லா கத்துக்கிறோண்ணே. வெரி குட் மா, வெரி எக்ஸலென்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you sir. Thank you. Thank you so much. Thank you. Thank you. Thank you.